வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஷெஸ்வான் சாஸ் ஏற்கனவே நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன் இடையிடே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 350 கிராம் அளவுக்கு ஒரு சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்து பொரிக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் 65 பொடி 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உப்பு போட்டிருக்கேன், சால்ட். இப்போ 65 பொடி போடலைனாலும் வீட்டில் உள்ள பெருஞ்சீரகப்பொடி, ஜீரகப்பொடி, அப்புறம் மிளகு பொடி, வத்தப்பொடி, அந்த மாதிரி அது போக இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டுக்கூட நாம் அப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நம்ம விரவி அதை ஃபேனு கீழே ஒரு 1/2 அன் ஹவர் நாம் ஊற வச்சுட்டு அப்புறமா பொரிக்க போகிறோம். அதுக்கு தான் நான் விரவிக்கிட்டு இருக்கேன். $65 பொடி கட்டாயம் போடணும் இல்லை, வீட்டில் உள்ள பொடியை போட்டுக்கலாம். இப்போ இது காணலைங்கிறதுனால நான் கொஞ்சம் பைண்டிங் கொஞ்சம் ஏஜென்ட் கொஞ்சம் காணலைங்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் பொடி கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் 65 பொடி போட்டால் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு போட்டு விரவி வைக்கிறேன். இந்த 65 பொடி கொஞ்சம் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா ஊற வைக்க போகிறேன். அடுத்து இன்னொரு தாளிக்கிற சட்டி எடுத்து அதில் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டுட்டு 15 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி 1.5 இன்ச்சு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இதில் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் 3 ஓரளவு ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும் எல்லாம் ஈச். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு வதக்கிட்டுருக்கேன். இதில் நான் பாஸ்மதி ரைஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு 300 கிராம் அளவுக்கு வடித்து வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக. அதை இதில் போட்டு கிண்ட போகிறோம். இப்போது இதை இந்த காய்கறி போட்டு குடமிளகாய், பீன்ஸு, கேரட் போட்டு கிண்டிகிட்ருக்கேன். இது வதங்கிட்டுருக்கு. இப்போ இன்றைக்குள்ள ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸில் தும்பப்பூ பற்றி சொல்ல போகிறோம். தும்பப்பூ ஒயிட்டாக இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க தும்பப்பூ மாதிரி இட்லின்னு சொல்லுவாங்க. அது வெள்ளையாக இருக்கும். அது தலைவலிக்கு ஒரு தலைவலிக்கெல்லாம் நல்லா கேட்கும். அந்த பூ அந்த பூவை போட்டு அந்த ஆவி பிடிச்சா கூட நல்லா கேட்கும். இப்போ தலைபாரம் இருந்துச்சுன்னா அந்த தும்பப்பூ நல்லெண்ணெயில் சேர்த்து காய்ச்சி அதை தலையில் பொறுக்கிற சூட்டில் தேய்ச்சி கொஞ்சம் வெந்நீரில் குளித்தா தலைவலி உடனே கேட்கும். அடுத்தது இது காய்ச்சலுக்கும் இந்த தும்பப்பூ நல்ல மருந்து. தும்பப்பூவை சம அளவு அதை மிளகோடு சேர்த்து அரைச்சி சின்ன சின்ன உருண்டையாக காய வச்சு நிலவேம்பு கஷாயத்தில் இதை போட்டு இந்த உருண்டை ஒன்றை போட்டு அதை கலந்து சாப்பிட்டா காய்ச்சல் உடனே நிற்கும். இப்போ இந்த தும்பப்பூ யூஸ் பண்ணி பாருங்கள். தலைவலி இருந்தால் ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த டிப்ஸு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த காய் வெந்துட்டுருக்குது. இதுக்கடுத்து நாம் 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றி இதோட நம்ம வதக்க போகிறோம். இப்போ இந்த காய்கறியை ஓரமாக கிண்டி விட்டுட்டு நாம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை பொரியல் பண்ண போகிறோம். அது நல்லா வேகணுங்கிறதுக்காக இந்த காய்கறியை நல்லா ஓரமாக ஒதுக்கி விட்டுக்க போகிறேன். காய்கறி ஓரமாக
ஒதுக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து 2 முட்டையை உடச்சி விட போகிறேன். அந்த எண்ணெய் தனியாக வேணுங்கிறதுனால அதை காய பிரித்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அப்புறம் காயோடு சேர்த்து இதை நல்லா வதக்க போகிறேன். இப்போ இது கிண்டி நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் செஷ்வான் சாஸ் வந்து இப்போ போடுறேன். ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, என்னோடய வீடியோவில் இருக்கும். இப்போ இதில் கறி மசாலா பொடி 1 ஸ்பூன் போடுறேன் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு. சாஸ் எவ்வளோ தேவைப்படுமோ, எவ்வளோ காரமாக உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம், அந்த சாஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து இன்னொரு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு 150 ml கிட்ட சின்ன சட்டியாக வச்சு சிக்கன் பொரிக்கிறதுக்கு விரைவி வச்ச சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். சிம்லே போட்டு பொரிச்சா நல்லா பொரிஞ்சிரும். இல்லைனா ஆனில் போட்டிங்கன்னா ஒரு கப் பொரிச்சு எடுத்துகிட்டு திருப்பி ஒரு டபுள் டைம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இல்லை ஒரே டைம் பண்ணிங்கன்னா சிம்லேயே போட்டு கூடுதல் நேரம் போட்டு பொரிச்சு எடுக்கணும். அந்த காய்கறி வதக்குனதில் உதிராக பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். வடிக்கும்போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் விட்டு வச்சிங்கன்னா உதிராக வந்துடும். பொரிச்ச சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு அந்த ரைஸையும் போட்டு கிண்ட போகிறேன். ரைஸை போட்டிருக்கேன். ரைஸில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால் சால்ட் இப்போ சேர்க்கலனா. நீங்கள் சால்ட்டு தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எதுனாலும். இப்போ இதில் கிண்டி பார்க்குறேன். இதை விட பெரிய பாத்திரம் ஒன்றா போட்டு கடைசி கிண்டி எடுத்து ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இல்லை காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் சாஸ் விட்டு நல்லா கிண்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video.